உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையாகவே யார் கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களோட பகைவன், எதிரி, துரோகி இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். இவங்க தான் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, துரோகத்தை கொடுக்குறாங்க, தீமையை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதை விடவும் ஒரு அடக்கமில்லாத உங்களோட மனசு உங்களுக்கு அதிகமாக தீமையை கொடுக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா தனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கெடுதல் நடக்கு அப்படின்னா அவங்க அது பண்ணியிருப்பாங்களோ, இவங்க இது பண்ணியிருப்பாங்களோ, ஸோ இவங்களால இந்த பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்றத நோக்கியே மட்டும் பார்க்குறோமே தவிர, நம்ம மனசறிய ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோமா, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எந்த விதத்துலையாவது கெடுதல் நடக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்களை பண்ணியிருக்கிறோமா, ஒரு சில பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா நம்மளே கூட காரணமாக இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது காரணமாக இருந்திருக்கோமா அப்படின்றத யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க கஷ்டம் கூட ஒரு சில டயத்தில் பட்டுட்ருக்கோம் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஒரு சில பேர்லாம் நம்ம எந்த விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் இல்லை செய்யறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு செஞ்சுருப்போம். ஆனால் கூட நீ இப்படி பண்ணதெல்லாம் தப்பு, இல்லை இப்படி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன்னா அது ஃபுல்லாகவே நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும். இன்னொருத்தங்க இதே மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணினாங்க. அப்போ கூட நான் அது வேண்டான்னு சொன்னேன். ஆனால் அதையும் மீறி பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நெகட்டிவாக நடந்துருச்சு அப்படின்னு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம முன்னுக்கு வரணும்னு நினச்சி எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தடையாக இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு செயலையே ரொம்ப தாழ்வாக பேசுவாங்க. ஸோ இப்படியாப்பட்ட உறவுகள்கிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது. இங்கே மகிழ்ச்சியே கிடைக்காம தவிச்சிட்ருக்க ஒரு பர்சன் அப்படின்னா மனதளவில் வெண்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான். ஸோ அவங்க எண்ணங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, கறந்த பாலோட நிறம் கூட ஒரு சில டயத்தில் மாறலாம். பட் அந்த மாதிரியான மனுஷங்களோட மனம் மாறவே மாறாது. எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் யாரோட மனசும் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை செய்யவும் மாட்டாங்க, அப்படி நடந்துக்கவும் மாட்டாங்க, அவங்கக்கிட்ட பேசவும் மாட்டாங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனில் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படியாப்பட்ட மனுஷங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கள புரிஞ்சுக்காம அவங்கள தவிக்க விட்டுட்டு போயிடுவாங்க. இது நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கு. இதை உண்மைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மனுஷனுக்கு நல்ல நண்பன் அப்படின்ற ஒரு உறவு அமைஞ்சிருச்சுனாலே அது 1000 புத்தகங்களை படித்ததுக்கு சமம்தான். லைப்ரரியில் 1000 புக்கை தேடி படிக்கிறதும் ஒன்று தான். ஒரு நல்ல ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம லைஃப்பில் வச்சுருக்கிறதும் ஒன்று தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி 10 பேர் இருந்த இடத்துல படிப்படியாக அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா நீங்கள் புத்திசாலியாக மாறிட்டுருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு கணிக்கிற புத்தி உங்களுக்கு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு நீங்களே முடிவு பண்ணி அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நம்மளுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுறதுனால நம்மளோட ஆயுசு காலம் அப்படின்றது அதிகரிச்சிடாது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் ஒரு 5 வருஷம் கழித்து இவங்க வருவாங்க, இல்லை ஒரு 3 வருஷம் கழித்து இவங்க வருவாங்க, இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் எனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு நினச்சி அந்த 2-3 வருஷத்தை ஏனோ தானோன்னு கழிச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாதிக்கப்படுறது உங்களோட ஆயுள் காலம்தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களை நீங்கள் அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. என்னதான் நம்ம தேடி போய் ஒரு சில பேருக்கு நல்லதே பண்ணாலும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில உறவுகளும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நம்ம மனசுலேயும் நம்ம எப்போவுமே நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுற ஒவ்வொரு கெடுதலும் நம்மளுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நல்ல உறவையும் நட்பையும் இந்த உலகம் உங்களுக்கு தானாக கொண்டு சேர்க்கும் அப்படின்றது